நாடு முழுவதும் ஏடிஎம்ல கேஷ் பற்றாக்குறை ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்க்கு போய் கார்டை போட்டு பின்ன போட்டு சரி கேஷை வித்ட்ரா பண்ணலாம் போனா கேஷ் இல்ல, அவைலபிள் இல்ல அப்படின்னு காமிக்குது. சரி, ஒரு ஏடிஎம் போனாதான் அங்க கேஷ் இல்ல, வேலை செய்யலன்னு நினைச்சிட்டு இன்னொரு ஏடிஎம் போனா அங்கேயும் அதே பிரச்சனை. சரின்னு இன்னொரு ஏடிஎம் வேற ஒரு ஏரியாவுக்கு போனா அங்கேயும் அதே பிரச்சனை, வேற ஒரு பிரான்ச்சுக்கு போனாலும் அதே பிரச்சனை. அப்போ ஏடிஎம்ல கேஷ் அவைலபிலிட்டி கம்மி ஆயிருச்சா என்ன? ஒரு பக்கம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு கேஷ் வித்ட்ரா பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஸ்மால் டவுன் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாசம் வரக்கூடிய பென்ஷன் ஆகட்டும், அவங்களுடைய எஃப்டில இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அதையெல்லாம் எப்படி வித்ட்ரா பண்ணுவாங்க? எல்லாமே யூபிஐ டிஜிட்டல் பேமெண்டா போனதால கேஷை யாரும் அவ்வளவா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு திறந்து பாருங்க, கேஷுக்கான டிமாண்ட் என்னைக்கும் குறையல. அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு ஏடிஎம்ல நம்மளால பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியாத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் வர காத்திருக்கா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஏடிஎம் மெஷின் ஆகப்பட்டது எப்படி வேலை செய்யுது, நம்ம நாட்டில் எங்கிருந்து இந்த மிஷினுக்கு பணம் வருது, இதுக்கான இன்சார்ஜ் யாரு, இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்ல பணம் வித்ட்ரா பண்ண முடியாத பற்றாக்குறை எப்படி உருவாச்சு, இதை நம்ம எப்படி கோ த்ரூ பண்றது, அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுமே ஒரு ஏடிஎம்லயும் போய் நம்ம வந்து கேஷ் வித்ட்ராவலோ டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டா இந்த ஏடிஎம் சார்ஜஸ்ன்னு நம்ம வங்கி நம்மளுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ நம்ம கிட்ட திருப்பி சார்ஜஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எல்லா டவுட்ஸும் வருதுல்ல. இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா என்ன விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நினைச்சு பாருங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஏதாவது ஒரு கேஷை கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அதே மாதிரி ஏதாவது ஒரு மிட் நைட் உங்க போன்ல சர்வீஸ் கிடையாது, பக்கத்துல ஏடிஎம் இருக்கு, கார்டு இருக்கு, ஆனா நெட் இல்லைன்றதுனால யூபிஐ பண்ண முடியலன்னு கேஷ் வித்ட்ரா பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் உருவாகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கண்டிப்பா ஏடிஎம் போறோம், கேஷ் வித்ட்ரா பண்றப்போ பணம் வரல அப்படின்னா எவ்வளவு பெரிய சிக்கல் அது உருவாக்கும். மேபி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற சமயத்துல பில்ல ஹாஸ்பிட்டல்ல கேஷா பே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு உயிரையவே வந்து நம்ம வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான டிலே பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சில கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸும் வருது, கரெக்டா? அப்படி ஏடிஎம்ல எதுக்காக பணம் வித்ட்ராவல் பண்றதுக்கு இப்போ பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல என்ன எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததால இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஏடிஎம் இண்டஸ்ட்ரி. சோ இந்த ஏடிஎம் ஓட யூனிட் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான வாய்ஸா இருக்கிறது வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஏடிஎம் இண்டஸ்ட்ரி. சோ இவங்க என்ன ஒரு கோரிக்கையை ஆர்பிஐக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, கேஷ் பற்றாக்குறை இருக்கு, இன்கேஸ் காமன் பீப்புள் வந்து கார்டை போட்டு பணத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு கேஷ் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸ்டேட் டு ஸ்டேட் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து கான்ஃபெடரேஷன் ஏடிஎம் இண்டஸ்ட்ரி வந்து ஆர்பிஐக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு ஏடிஎம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏடிஎம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எங்கே வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏடிஎம் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ மஷின். ஒரு மஷின்ல வந்து எப்படி நம்ம வந்து பெட்ரோல் பம்புக்கு போறோம், அங்க போய் நம்ம வந்து பெட்ரோல் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து நம்ம எல்லாத்துக்கும் பெட்ரோல் போடுறாங்களோ அதே மாதிரி ஏடிஎம் மெஷின்ல வந்து பேங்க் வந்து அந்த செஸ்ட் மூலமா ஏடிஎம்ல அவங்க பிரான்ச்சுக்கான ஏடிஎம்ல பணத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு சைக்கிள் கரெக்டா இருக்க அந்த ஒரு ஏடிஎம்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும், வித்ட்ரா பண்றதுக்கு மக்களுக்கும் வசதியா இருக்கும். சரி, இந்த பணத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து ஒரு நாள் வச்சுக்கலாமே, இன்னைக்கு வந்து பணத்தை வந்து வேன்ல எடுத்துட்டு வந்து அந்த ஏடிஎம்ல நீட்டா ஸ்டோர் பண்றாங்க. அடுத்த நாள் எல்லா பணத்தையுமே வந்து பொதுமக்கள் வித்ட்ரா பண்ணிட்டு இந்த ஏடிஎம் வந்து இதை முழுசா காலி பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாம் ஒரு அளவுக்கு அந்த லிமிட் கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்த நாள் திருப்பி அந்த ஒரு வண்டி வந்து திருப்பி ஃபில் பண்ணும், ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைக்கிள் கரெக்டா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்க இந்த ஒரு ஏடிஎம்ல என்ன பற்றாக்குறை அப்படிங்கிற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த ஒரு சைக்கிள், அந்த ரீஃபில்லிங் சைக்கிள் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அந்த செயின் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏடிஎம்ல பணம் கிடைக்காம அந்த ஒரு வித்ட்ராவல் சமயத்துல நம்ம பணம் இல்லாம நிக்கணும். இதுதான் ப்ராசஸ். இந்த செயின் எப்படி பிரேக் ஆகும்? ஏன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து ஏடிஎம் மிஷின்ல போடுறதான வேலை, இந்த செயின் எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
இங்கதான் ஒரு மெயின் மேட்டரே வருது. இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஏடிஎம் இண்டஸ்ட்ரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பொறுப்பு என்னன்னா பேங்க் கிட்ட இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இந்த ஒரு சில ஏடிஎம்ஸ் ஃபில் பண்றதுக்கான அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அந்த செஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏடிஎம்ல ஃபில் பண்ணி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுதான் இவங்களோட வேலை. ஆனா இவங்களுக்கு போதுமான அளவு பணம், அந்த ஒரு ஏடிஎம் மெஷினை ஃபில் பண்றதுக்கு போதுமான அளவு பணம் வங்கிகள் கிட்ட இருந்து கிடைக்காத காரணத்தினால கேஷ் கிரன்ச் ஏற்பட்டிருக்கு, அப்படின்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் அப்ப நம்ம இந்தியால பணமே இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. சில வங்கிகள்ல வந்து அந்த ஒரு பணத்தை அவங்களோட ஏடிஎம்ல ஃபில் பண்றதுக்கான ஷார்டேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு சைக்கிள் பிரேக் ஆகி நம்ம அந்த ஏடிஎம் போறப்போ பணம் எடுக்க முடியாம போறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது முக்கியமா எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல தான் வந்து. இப்போ ஒரு நம்ம நல்ல Tier 1 சிட்டிஸ்ல எல்லாம் கூட ஒரு அளவுக்கு கேஷ் வந்து அவைலபிலிட்டியோட இருக்கு ஏடிஎம்ஸ்ல. அதுவே வில்லேஜ், இந்த ஊர் பக்கம் 1-2 ஏடிஎம் இருக்கும், அதை நம்பிதான் மொத்த ஊர் சனமே இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு யூபிஐ இருந்துட்டா போதும், கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துட்டா போதும், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், யூபிஐ பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். ஆனா வயசானவங்க, விவசாயிங்க, இந்த பென்ஷன் வாங்குற பெரியவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்னு நிறைய பேர் இன்னைக்குமே அந்த கேஷ் நம்பி தான் இருக்காங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அவங்களுக்கான எல்லா வட்டி பணம் ஆகட்டும், இல்ல ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இல்ல எல்லா பெனிஃபிட்டுமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வரப்போ அந்த கார்டை வச்சு இவங்க வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆக்சுவலி இது கேட்கறதுக்கு ரொம்ப லைட்டா இருக்கலாம், என்ன பெரிய அளவுல கேஷ் தேவைப்படுற போது, ஏதாவது ஒரு பெரிய எமர்ஜென்சி இருந்தாலும் கேஷ் வேணும் அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்ல போற டேட்டாவை நீங்க கேட்டீங்கன்னா கேஷோட அவைலபிலிட்டி எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு, எந்த அளவுக்கான கேஷ் நம்ம வித்ட்ரா பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா 94,000 கோடி வித்ட்ரா பண்றதுக்கு டிமாண்ட் இருந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு கிடைச்ச பணம், அதாவது 94,000 கோடி டிமாண்டுக்கு கையில கிடைச்ச கேஷ் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 61,000 கோடி. which means 36% கேஷ் டிமாண்ட் சப்ளை ஆகாம இருந்திருக்கு. இது மார்ச் மாசம். ஏப்ரல் மாசத்துல அது அப்படியே குறைஞ்சு வெறும் 54,000 கோடி மட்டும்தான் கேஷ்ல வித்ட்ரா பண்ணிக்க முடிஞ்சது. அப்போ 57% பற்றாக்குறை இருந்திருக்கு கேஷ் வித்ட்ரா பண்றதுக்கு. சோ இப்படி ஒரு கிரைசிஸ்ல எந்த ஒரு ஸ்டேட் அதிகமான அடியை வாங்கியிருக்கு, எந்த ஒரு ஸ்டேட்ல கேஷ் அவைலபிலிட்டி கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷன்ல இருந்திருக்கு. எப்படின்னு பாருங்க, கர்நாடகால கேஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் வெறும் 36% தான். அப்போ மீதி 64% கேஷ் அவைலபிலிட்டி கம்மியா தான் இருந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல வெறும் 39% தான் கேஷ் அவைலபிலிட்டி இருந்திருக்கு. அண்ட் தெலுங்கானால 41%, மிசோரம்ல 41%, அருணாச்சல் பிரதேஷ்ல 48%, கிட்டத்தட்ட 50% கம்மியா கேஷ் அவைலபிலிட்டி இருந்திருக்கிற ஸ்டேட்ஸ் தான் இதெல்லாம். ஏடிஎம்க்கு போய் பணம் வித்ட்ரா பண்றவங்க தான் நம்மள நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த பாப்புலேஷனோட அந்த கேஷுக்கான டிமாண்ட் கணக்கு இப்படி இருக்குன்னா, சோ இப்போ இதுக்கெல்லாம் யாரு தான் காரணம்? எந்த ஒரு பேங்க் சரியா வந்து பணத்தை வந்து கொடுக்காம அந்த சைக்கிள் பிரேக் ஆனதுக்கு யாரு பெருசா காரணமா இருந்திருப்பாங்க, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க காரணமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டவுட்ஸ் வருது இல்லையா? சோ இந்த டவுட்ல ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ் யார் இதுக்கு காரணமா இருப்பாங்க, எந்த ஒரு இதுல இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்கிறதுலே அதிகமான ஏடிஎம் பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறதால அது ஒரு மேஜரான ரோல் இதுல பிளே பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65,000க்கும் மேலான பிரான்ச்சஸ் இருக்கு, ஏடிஎம் பிரான்ச்சஸ் எஸ்பிஐக்கு. அண்ட் அதை விட முக்கியமா மெட்ரோ சிட்டிஸான மும்பை, பெங்களூர், டெல்லி எல்லாமே வந்து அங்க ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கிறதால நிறைய கேஷ் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் வந்து தேவையில இருக்கு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி மற்ற ரூரல் ஏரியாஸ்லயும் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லயும் இந்த கேஷுக்கான அவைலபிலிட்டி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியாயிருக்கு. சோ என்னதான் எந்த ஒரு அலிகேஷனை ஏடிஎம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இதை முன்னாடி எடுத்து வச்சாலும் எஸ்பிஐ அதை ஒத்துக்கவே கிடையாது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சில பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏடிஎம் வச்சு நடத்துறது இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. ஏடிஎம் வச்சு நடத்துறது ஒரு காஸ்ட்லியான ஒரு பிசினஸா மாறிடுச்சு. ஏன்னா ஃபியூல் காஸ்ட் அதிகமாயிருச்சு, கேஷை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான அந்த காஸ்ட் அதிகமாயிருச்சு, செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கான சம்பளம் அதிகமாயிருச்சு, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், அது இதுன்னு இது எல்லாம் போக பீப்புள் நிறைய யூபிஐயும் டிஜிட்டல் பேமெண்ட்டையும் நம்பி இருக்கிறதால அந்த ஒரு இதுலயுமே கேஷுக்கான அந்த ஒரு டிமாண்ட் அந்த இடத்துல லைட்டா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதால அதுவுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பா ஏடிஎம் வச்சு நடத்துறவங்களுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா
ஹை காஸ்ட்ல இவங்க அந்த மெயின்டைன் பண்றதுக்கு ஹை காஸ்ட் செலவு பண்ணாலும் லோவர் ப்ராஃபிட், லோவர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்போ அது ஏடிஎம் வச்சு நடத்துறவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ அதனால நிறைய ஏடிஎம்ல கேஷ் அன்அவைலபிளா இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு, சும்மா பூட்டி இழுத்து வச்சு ரொம்ப நாள் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கு. இந்த எல்லா சில பல காரணங்களாலையும் அவைலபிலிட்டி அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் காசு பற்றாக்குறையாப்பா, காசு இல்லையா அப்படின்னு வேணா நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. எப்படி சொல்றேன்னா, அக்கார்டிங் டு ஆர்பிஐ டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 42 லட்சம் கோடி வர்த்துள்ள கேஷ் வந்து எக்கானமில சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் காசு இல்லாமையெல்லாம் இல்ல, காசு இருக்கு, பொலக்காட்டமும் இருக்கு. ஆனா ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா பண்றதுக்கு முடியாத அந்த ஒரு பற்றாக்குறை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா இந்த சில பல காரணங்கள் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண அந்த ரீசன்ஸோட சேர்த்து கேஷ் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கும் தான் அந்த ஒரு பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஏடிஎம் பிரான்ச்சுக்கு கொண்டு போற அந்த செலவு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு. The problem is distribution. ஸோ இப்போ இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், எந்த ஒரு பாயிண்ட்ல போய் இது நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரல இல்லையா? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஏடிஎம் வேலை செய்யல அப்படின்னா அது இழுத்து மூடிடுவாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ கேஷ் அவைலபிலிட்டி டக்குன்னு நம்ம இங்கிருந்து ஒரு இடத்துக்கு அங்கே போய் ஏடிஎம்ல எடுக்கலாம்னா அங்கே எடுக்க முடியாது, இன்னும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே போனாலும் அந்த இது கிடைக்குமா கிடைக்காதா அந்த அப்படியே ஒரு டவுட் இருக்கும். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா முடிஞ்ச அளவு யூபிஐல யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். யூபிஐ லிமிட் தாண்டிடுச்சுன்னா நம்மளால எதுவும் செலவும் பண்ண முடியாது. அட் சேம் டைம் வயசானவங்க இந்த இதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெரிய சிக்கல் ஏற்பட போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கான சிக்னல் நம்மளுக்கு இப்போ தெரியறப்போ நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு எமர்ஜென்சி கேஷை வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகுதோ அதை எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி வீட்டில் கேஷ் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ்னா கூட உங்களால் எடுத்து சமாளிச்சுக்க முடியும். அண்ட் முடிஞ்ச அளவு யூபிஐல அந்த லிமிட் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. யூபிஐல நீட்டா டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஒன்றும் பேங்கிங் கொலாப்ஸ் கிடையாது. அப்போ பேங்க்ல இருக்கிற என்னோட பணத்துக்கெல்லாம் ஆபத்தா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் சால்வபிளான ஒரு விஷயம் தான். ஒரு நல்ல ப்ராப்பரான டிரான்சாக்ஷன், ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது ஈஸியாக சால்வ் பண்ணிடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியம், நீங்கள் நிறைய பேமெண்ட் ஆப்ஷனாக எப்போவுமே ரெடியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூபிஐ, நெட் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரே ஒரு ஏடிஎம் பிரான்ச்சை மட்டுமே நம்பி, ஒரே ஒரு கேஷ் பேமெண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். சரி, இந்த ஏப்ரல் 1 2026 நியூ டிரான்சாக்ஷன் ரூல்ஸ், நியூ ஏடிஎம் லிமிட், வித்ட்ரால் ரூல்ஸ் எல்லாம் வந்தது. அதுல வந்து இப்போ ஏடிஎம்க்கு போறோம், வேற ஒரு பிரான்ச் ஏடிஎம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஏடிஎம் இருந்தாலும் சரி, ஒரு 5 தடவைக்கு மேல எல்லாம் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணாலோ இல்ல பேலன்ஸ் செக் பண்ணாலோ ஏடிஎம்ல வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. ஆனா இந்த மாதிரி ஏடிஎம்மே வேலை செய்யாத சமயத்துல நான் வந்து இப்போ கார்டு போடுறேன், பின்னு போடுறேன், காசு வரல, ஆனா அப்ப நான் ஏடிஎம்மோட இது இந்த ஒரு டிரான்சாக்ஷனை நான் பண்றேன்ல, ஆனா அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ காசு பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? ஒரே ஒரு சிம்பிளான பதில், எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஏடிஎம்க்கு போய் அந்த டீடைல்ஸோ இல்ல காசோ உங்களுக்கு வந்து வரல அப்படிங்கிறப்போ அது அன்சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும் இல்லையா? எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ, எந்த ஒரு ஏடிஎம்ல அந்த ஏடிஎம்லயே பிரச்சனை இருக்கோ, அப்போ உங்களுக்கு எந்த விதமான ஏடிஎம் சைட்ல இருந்தோ இல்ல அந்த உங்களோட பேங்க் சைட்ல இருந்தோ டெபிட் ஆகாது. எந்த சார்ஜஸும் டெபிட் ஆகாது, பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை ஏடிஎம் மிஷின்ல இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. சோ அதனால எந்த விதமான பயமும் படாதீங்க. இன்னைக்கு வீடியோல நீங்க ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா பண்ண முடியலன்னா அது என்ன காரணம், என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல, என்ன கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையில நீங்க எப்படி உஷாரா இருக்கிறது, எந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghla Karan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.